அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். திஸ் இஸ் கரூர் செல்வா ஸ்டாக். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் படிப்பு மற்றும் அனுபவம். இந்த ரெண்டுமே முக்கியம். படிப்பு நமக்கு அறிவு தருது, அனுபவம் நமக்கு தைரியத்தை தருது. எஜுகேஷன் கிவ்ஸ் அஸ் டேலண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் கிவ்ஸ் அஸ் கரேஜியஸ். இன்றைக்கி இருக்கிற தலைமுறை பசங்களுக்காகட்டும் பொண்ணுங்களுக்காகட்டும் கல்வி, படிப்பு, அப்புறம் வேலை, வீடு, காலேஜு, ஸ்கூலு, காலேஜு, இது ரெண்டு விட்டால் எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு ரோட்டில் நம்ம போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ரோட்டில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அந்த நேரத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு படபடப்பாயிரும். பதில் சொல்லவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. அந்த இடத்த விட்டு போனால் போதும்னு சொல்லி நினைப்பாங்க சமுதாய சிந்தனை இல்லாதவங்க. அதனால தான் எப்போவுமே படிப்போடு சேர்ந்து நம்ம ஜென்ரலாக பொதுவான சமுதாயத்தில் கலந்து தெரிஞ்சுக்கணும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். உதாரணத்துக்கு சமீபத்தில் திருப்பூரில் ரித்தன்யாங்கிற பொண்ணு அந்த இறந்தது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவையே ஒரு உலுக்கிடுச்சு. அந்த பொண்ணு வசதியான பொண்ணு, நல்லா படிச்சிருக்கு. இருந்தாலும் கூட எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தெரிஞ்சாலும் அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தைரியம், மனப்பக்குவம் அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை. இது நம்ம அவங்க அப்பா மேலே குறை சொல்கிறோம், மற்றவங்க மேலே குறை சொல்கிறோம், சமுதாயத்தை மேலே குறை சொல்கிறோம். சமுதாயம் இப்படி தான் இருக்குது. ஆனால் சமுதாயம் திடீர்னு மாறாது. நம்ம சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அது உதவிகரமாக இருக்கும். நமக்கு தைரியம் இருக்கும். யார் என்ன பண்ணால் கூட உடனே நம்ம அதை தட்டி கேட்கலனா கூட புரிஞ்சுக்கிட்டு மனசை திடப்படுத்திக்கலாம். அப்படி இருக்கும்போது தற்கொலை முடிவும் இருக்காது. அதனால தான் படிப்போடு சேர்ந்து சமுதாய சிந்தனையும் சமுதாய ஓட்டத்தையும் தெரிஞ்சுக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இளைஞர்கள், இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஒன்று தான், படிப்பு, வீடு. படிப்பு, காலேஜு, வீடு, இது ரெண்டை விட்டுட்டு மக்களோடு சேர்ந்து எதுவுமே பேசுகிறது இல்லை. நம்ம பொழுதுன்னைக்கு எப்போவுமே போய் மக்களோடு பேச சொல்லலை. அதனுடைய நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கணும். நல்லது கெட்டது ரெண்டு சேர்ந்து தான் சமுதாயம். இப்படி இல்லாதனால தான் நிறைய பெண்கள் இன்றைக்கி எவ்வளவு வசதி இருந்தாலும் கூட மனசில் தைரியம் இருக்க மாட்டேங்குது. யாருக்கிட்டையும் எப்படி நம்ம ஒரு தப்பை கேட்கலாம், தப்புன்னா தப்புன்னு சொல்லலாம், உண்மைன்னா உண்மைன்னு சொல்லலாம், அப்படி சொல்லக்கூடிய துணிச்சல் வர மாட்டேங்குது. அதனால தான் சமுதாயத்தில் சேர்ந்து நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா படிப்பு மட்டுமே நமக்கு வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கைக்கு இன்றைய காலத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம். அது கூடவே நெளிவு சுழிவு, எது நல்லது எது கெட்டது, எப்படி முடிவெடுக்கணுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு வெளியில் மட்டுமே நமக்கு துன்புறுத்தல், நமக்கு ஹராஸ்மெண்ட் இருக்காது, வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். அதை கூட நம்ம தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியம், நமக்கு மனப்பக்குவம் நமக்கு வேணும். நன்றி, வணக்கம்.